வழக்கமா எல்லாரும் நினைக்கிறது தங்கம் அப்படின்னா ஒரு பொருள். தங்கம்ன்றது ஒரு பொருள் மட்டும் இல்லை, தங்கம்ன்றது ஒளியினுடைய ஒரு சக்தி. அதனால தான் அது மகாலட்சுமிக்கு ஈடா சொல்றது. அது ஒளியோடு இருக்கும் பொழுது அந்த ஒளியானது வெளிச்சத்தை கொடுக்கிறது, அந்த வெளிச்சமானது வழியை காட்டுறது. ஒரு ஒளி இல்லை என்னும் பொழுது அங்க வெளிச்சம் இல்லை, வெளிச்சம் இன்னும் இல்லை என்னும் பொழுது அந்த இடத்துல இருள் இருக்கும். அதே போலத்தான் இந்த தெய்வீகமான ஆத்மாவை அதை அசுத்தமாக்கி அதனுடைய தெய்வீக தன்மையெல்லாம் மறைச்சிட்டோம்னா அந்த மனசுக்குள்ள என்ன வந்துடும்? இருள் வரும். அந்த இருளை தான் அஞ்ஞானம் என்றும். ஞானம் என்றது ஒளி, அஞ்ஞானம் என்றது இருள். ஆத்மா தெய்வீக தன்மையோடு இருக்கும் பொழுது அதுக்கு ஒளிமயமா இருக்கும். அந்த ஆத்மா மேலே அசுத்தங்களை சேர விட்டுட்டோம் அப்படின்னா அங்கே இருள் படியும். அந்த அஞ்ஞானம் என்ற இருள் வரும் பொழுதுதான் மனுஷனுக்கு தப்பான எண்ணங்கள், தப்பான காரியங்கள் செய்ய யோசனைகள், தப்பான வார்த்தைகள், இப்படி பல தப்பு செஞ்சு அவங்க வாழ்க்கை கஷ்டத்துக்குள்ளேயும் நஷ்டத்துக்குள்ளேயும் போய் சேர்றது. ஒரு தங்கம் சுத்தப்படுத்தணும் அப்படின்னா அதுக்கு எத்தனையோ இப்போ நிறைய பொருள் இருக்கு. ஒரு சோப் இருக்கு, ஷாம்பு இருக்கு, ஏதோ ஒரு லிக்விட் இருக்கு, இதெல்லாம் போட்டு தினம் சுத்தப்படுத்தலாம். அப்ப இந்த ஆத்மாவை எப்படி சுத்தம் பண்றது? அதுக்கு என்ன பண்ணணும்? தினம் தலைக்கு குளிச்சா ஆத்மா சுத்தமாயிடுமா? இந்த சோப்பு போட்டு குளிச்சா ஆத்மா சுத்தமாயிடுமான்னா பக்தி, சுத்தமான பக்தி. அந்த பக்தி தான் இந்த ஆத்மாவை சுத்தம் செய்யற சக்தி.